200க்கும் அதிகமான விவசாய சங்கங்கள் பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியை நோக்கி பேரணியாக சென்று வருகின்றனர். இதனால் பஞ்சாப் ஹரியானா எல்லைப் பகுதியான ஷம்பூ எல்லைப் பகுதியில் பெரும் பதற்றம் நிலவும் சூழலில் விவசாயிகள் மீது தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் எனவும், விவசாயிகள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இதுகுறித்து மத்திய அரசு எவ்வித பதிலும் தெரிவிக்காத நிலையில் போராட்டம் தொடரும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்வது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், அமைதி காப்பது நல்லது என்பதால் விவசாயிகள் அனைவரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.